அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி காரணமாக நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகி நிற்கும் கும்பராசி மிகப்பெரிய மாற்றம் வரும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இருந்து குடும்பஸ்தானத்தில் ராகு நுழைகிறாருங்க. ஆனால் மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார். இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவானும் மிக வலுவாக ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தில் மிக வலுவாக ராகு அமர்ந்திருப்பது சில சிரமங்களை குறைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கினாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் மிக முக்கிய கிரகங்கள் சாதகமற்ற இருப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு நேரமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுதுங்க. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. பொதுவாக நிழல் கிரகங்கள் மனித வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை நிஜ வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்றன. 8-10-2023 முதல் ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகின்றன. அடுத்த சுமார் 1.5 ஆண்டுகள் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகி நிற்பதற்கான வாய்ப்பையும் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக ராகு கேது பயிற்சி உறுதிப்படுத்துகிறது. குரு பயிற்சி எப்படி அதீத நன்மை கொடுக்குமோ அதே போன்று சனி பயிற்சியால் எப்பேற்பட்ட நிலை ஏற்படுமோ எப்படி மாற்றம் ஏற்படும் என்று முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ அதே போன்றுதான் ராகு கேதுவின் பயிற்சியும் மிக முக்கியமாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. ஏனென்றால் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் ஏற்படுவது, திருமண பாக்கிய தடைகளை அதீதமாக சந்திப்பது, ஒரு அடி முன்னேற்றத்தில் பல அடி சறுக்கல்களை சந்திப்பது போன்ற அனைத்திற்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த ராகு கேதுவின் அமைப்பு தான். அப்படிப்பட்ட ராகு கேதுவின் அமைப்பு தங்களுக்கு எப்படி அமைந்துள்ளது என்பதை மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து விதமான விஷயங்களிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த ராகு கேதுவும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ராகு கேதுவுக்கு என்று தனியாக ஆட்சி வீடு எதுவும் கிடையாது. இது ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகங்களுக்கு தனக்கென ஒரு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அது போன்ற அமைப்பு ராகு கேதுவிற்கு இல்லை என்பது அனைவரையுமே சமமாக பாகிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் ராகு கேது கொடுக்கின்றன. அதிலும் ராகு கேதுவிற்கு நட்பு கிரகமாக சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. பகை கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன. ராகு கேதுவினுடைய இந்த நிலைக்கே சூரியன், சந்திரன் தான் காரணம் என்பதால் தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தின் போது ராகு கேதுவால் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதன் காரணமாக தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ராகு கேது அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாது புதன், குரு ஆகிய 2 கிரக நிலைகளும் சமகிரகமாக இருக்கின்றன. தற்போது கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசிக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்கும் சமகிரகத்திற்கு பயிற்சியாவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகுவை பொறுத்த வரைக்கும் அவரது பகை கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதை விட அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்றுதான் கேதுவின் அமைப்பும் நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே 3வது மிகப்பெரிய கிரகமாக பார்க்கப்படுகிறவர் ராகு, 4வது கிரகமாக இருப்பவர் கேது. இந்த 2 கிரகங்களுக்குமே நிலவுகளின் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ராகுக்கு 27 நிலவுகளும் கேதுவிற்கு 14 நிலவுகளும் உள்ளன. சூரிய குடும்பத்தில் மற்ற கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பதுதான் இந்த ராகு கேது. எனவேதான் மற்ற கிரகத்தின் பெயர்ச்சியுடன் சேர்த்து இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சியும் உன்னிப்பாகவும் கவனம்
கவனமாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ராகு கேதுவின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான தடைகளை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஜாதகத்தில் ஜனன கால அடிப்படையில் தோஷம் இருந்தது என்றால் நிச்சயமாக அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்படி நிவர்த்தி செய்வதால் நல்ல பல நன்மைகள் கிடைக்கும். இல்லை என்றால் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையும் பல்வேறு விதமான தடைகளும் தாமதங்களும் சூழ்ந்து கொண்டேதாங்க இருக்கும். எனவேதான் இந்த ராகு கேதுவின் பரிகாரம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பாவ கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது மனித வாழ்வில் மிகப்பெரிய கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அமிர்தத்தை பருகக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு கேதுவிற்கு கிடைத்ததால் ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டுமல்லாது நேர் எதிரெதிராக இருக்கக்கூடிய தருணத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அதீதமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த 2 கிரக நிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது ராகுவை போல் கொடுப்பவர் எவரும் இல்லைங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கிரன் சனி எப்படி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமோ அதே போன்று திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் ராகு. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் அப்படியே செயல்வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். இப்படி இந்த 2 கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராகு குடும்பஸ்தானத்திற்கு வருவது நல்லதொரு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் அவர் தனஸ்தானத்திற்கு வாக்குஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த தருணத்தில் எந்த விதமான திட்டங்களாக இருந்தாலும் எவற்றை செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அவற்றிற்கு ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயமும் சரளமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. மங்கள ஓசை இனிதாக கேட்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் ராகு நல்ல பல மாற்றங்களை முன்னேற்றங்களை அள்ளித்தர போகிறாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்த சுமார் 1.5 ஆண்டுகள் மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் ராகு 2ஆம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப ரீதியாக முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்க இருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது குடும்பஸ்தானத்தை பார்த்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியான சுமை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. வீண் விரய செலவுகள் சுப செலவுகள் அதீதமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத மாற்றங்களும் திருப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே சற்று வெளிப்பனுடன் செயல்பட வேண்டும். முன்னேற்றம் பற்றிய தகவல்கள் அதீதமாக கிடைத்தாலும் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடன் நடந்து கொள்வது மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ராசியின் அதிபதியும் வலுவாக இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பாருங்க. எனவே சற்று சிந்தித்து செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த தருணத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ராகு கேது பயிற்சி துவங்கிய முதல் 3 மாதத்திற்குள் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்லாது டிசம்பர் மாதத்திலிருந்து மார்ச் மாதத்திற்குள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள். நிச்சயமாக நல்லதொரு மாறுதலும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு.